ரைட். இது நம்முடைய கேம் சேஞ்சர் சீரீஸ்ல 5வது கிளாஸ். ரைட். அப்ப அதுல முதலாவது கேள்வியை பாருங்க. முதலாவது ஸ்ட்ரக்சர் கேள்வி. லிமிட் எக்ஸ் ஆனது பையன்கள் ஆறு நோக்கி போகுது. சைன் எக்ஸை பையன்கள் ஆறுகள் வர்க்கமூலம் 2 வர்க்கமூலம் 3 சை 2 கொசைன்ஸ். இதை நான் எப்படி எழுதுறேன்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு பையன்கள் ஆறு. ரைட். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொல்லலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வர ஐடியா என்னன்னா, இந்த சைன் எக்ஸை பையன்களால் அப்படியே இருக்கணும். நான் இங்க இருந்து ஒரு பகுதியில இருந்து ஒரு 2 வழியில் எடுத்துக்கொண்டா இது எப்படி வரும்? வர்க்கமூலம் 3/2 சை கொசெக்ஸ் என்று வரும். அடுத்தது 1/2 லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு பையன்களால் சைன் எக்ஸை பையன்களால் அப்படியே இருக்கட்டும். வர்க்கமூலம் 3/2க்கு பதிலாக கொஸ்ல என்ன சொல்லலாம்? கொஸ்ல வந்து கொஸ் பையன்கள் ஆர் மைனஸ் கொசெக்ஸ். அப்ப கீழுக்கு பாத்தீங்கன்னா இதுல என்ன கொஸ் கழித்தல் அப்படிதான் அரைத்தத இங்க வந்து பாருங்க. இதுல இந்த சைன் எக்ஸை பையன்களாக இருக்குதானே, அது இப்போதைக்கு இருக்கு. ஓகே, இதை கவனி. இங்க எப்படி வரும்? கொஸ் கழித்தல்னா 2 மடங்கு இரண்டுமே சைன். கொஸ் கழித்தல்னா 2மே சைன். சைனுக்குள்ள கூட்டி 2ஆல பிரிக்கும். அடுத்தது சைனுக்குள்ள கழிச்சு 2ஆல பிரிக்கும். அப்படி எக்ஸை பையன்கள் 6 அதன் கீழ் 10. உங்களுக்கு அவங்க என்ன சொல்லும்? சைனுக்குள்ள கூட்டி 2ஆல பிரிக்கும், சைனுக்குள்ள கழிச்சு 2ஆல பிரிக்கணும். எங்க இருந்து கழிக்கணும்? பின்னுக்கு இருக்கிற கோணத்துல இருந்து முன்னுக்கு இருக்கிற கோணம். அப்ப இங்க எக்ஸ் மைனஸ் பையன்கள் 6/2 வாரதாங்க. நான் இதுக்கு என்ன ஐடியா பயன்படுத்தலாம் பாருங்க. இதுக்கு மடங்கு கோண வாய்ப்பாடு பயன்படுத்தும். 2 சைன், அதாவது சைன் எக்ஸைய பையன்கள் 6க்கு மடங்கு கோண வாய்ப்பாடு பயன்படுத்தினால் எக்ஸைய பையன்கள் 6 அதன் கீழ் 2 கொஸ் எக்ஸைய பையன்கள் 6 அதன் கீழ் 2. இப்படி இப்ப என்ன நடக்கும் பாருங்க. 2 சுருக்கப்படட்டும். 2 சுருக்கப்படட்டும். சைன் எக்ஸைய பையன்கள் 6/2 சைன் எக்ஸைய பையன்கள் 6/2 எனவே அரைக்கத லிமிட் எக்ஸ் ஆனது பையன்கள் 6 நோக்கி போக இங்க மிஞ்சற விஷயம் கொஸ் எக்ஸைய பையன்கள் 6 அதன் கீழ் 2 சைன் எக்ஸ் சக பையன்கள் 6 அதன் கீழ் 2. எனவே இதுக்கு விட எப்படி வரும்? அரை தர எக்ஸ் வந்து பையன்கள் 6 நோக்கி போனால் இங்க பூஜ்ஜியமா போயிருக்கு. கொஸ் 0 அதன் கீழ் இங்க எக்ஸ் ஆனது பையன்கள் 6 நோக்கி போனால் பையன்கள் 6 சக பையன்கள் 6 2 மடங்கு பையன்கள் 6 அதை 2ஆல பிரிச்சு கொண்டால் திரும்பவும் சைன் பையன்கள் 6. எனவே கொஸ் 0 என்று சொன்னால் 1 2 தர சைன் பையன்கள் 6 என்று சொன்னால் அரை சமன் 1 வரும். இவ்வளவுதான் இந்த லிமிட்டா இருக்கு. அப்படியே அந்த இரண்டாவது கேள்வியையும் பாருங்க. இரண்டாவது கேள்வி என்ன சொல்றாங்க? xy சமன் c வர்க்கம். xy சமன் c வர்க்கம் என்னும் வரைவிற்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு புள்ளி p சமன் p வந்து என்ன சொல்லணும்? ct, c என்கள் t இல் வரையின் தொடலி ஆள்வூட்டு அச்சுக்களுடன் அமைக்கும் பரப்பு 36 சதுர அலகுகள் எனில் c இன் பெருமானத்தை காண்க. இங்கு c ஓர் நேர் மாறிலி ஆகும். அப்ப அதுக்கு முதல் தொடலியின் சமன்பாடு தெரியாம இந்த கேள்வி செய்யலாது. அப்ப இங்க என்ன செய்ய போறோம் என்றால் தொடலியின் சமன்பாடு காணணும் என்றால் இந்த இடத்துல வரையப்பட்ட தொடலியின் சமன்பாடு காணணும் என்றால் இந்த இடத்துல இருக்கிற தொடலியின் படித்திறன் உங்களுக்கு தெரியும். அப்ப இங்க x குறித்து வகையிட x தர dy என்கள் dx y தர x இன் வகையீடு 1 c வர்க்கம் வகையிட்டம் என்றால் 0. எனவே dy என்கள் dx சமன் மைனஸ் y அதன் கீழ் x என்று
மைனஸ் y இன் கீழ் x என்று வரும். எனவே dy இன் கீழ் dx at p புள்ளி p யில் இருக்கிற dy இன் கீழ் dx பார்த்த வேண்டாம். என் புள்ளி p யில் இருக்கிற dy இன் கீழ் dx தான் புள்ளி p யில் வரையப்பட்ட தொடரியில் படித்தது. அப்ப மைனஸ் y க்கு பதிலாக புள்ளி p யில y க்கு பதிலாக என்ன c இன் கீழ் t, x க்கு பதிலாக ct. எனவே மைனஸ் ஒன்றின் கீழ் இது t வர்க்கம் என்று வரும். சரி, இப்ப அந்த விஷயம் முடிஞ்சது. அதுக்கு அடுத்தது ரைட். அப்ப புள்ளி p யில தொடரியில் படித்ததும் தெரியும். புள்ளி p யில் தொடரியின் சமன்பாடு, புள்ளி p யில் வரையப்பட்ட தொடரி என்னன்னு பாத்தீங்கன்னா y மைனஸ் y ஆல் போகும். ரைட். படித்தது சரி ஒன்றின் கீழ் t வர்க்கம் தர x மைனஸ் x ஆல் போகும். x மைனஸ் x ஆல் போகும். இதுதான் வந்து என்ன சொல்லுங்க புள்ளி p யில் வரையப்பட்ட தொடரியின் சமன்பாடு. அப்ப நம்மளுக்கு சமன்பாடு கேட்கலாம். அவங்க கேட்கறது வந்து என்ன சொல்லுங்க சமன்பாடு இல்லை, என்ன சமன்பாடு இல்லை. ரைட். அப்ப நம்மளுக்கு வந்து என்ன இந்த இதால வந்து என்ன சொல்லுங்க புள்ளி p யில் வரையப்பட்ட தொடரி சமன்பாடு தரப்படும். எனக்கு தேவை என்னன்னு சொன்னா இது x அச்சுக்களுடன் அதாவது x அச்சு y அச்சுடன் இது அமைக்கிற பரப்பு வந்து 36. அப்ப எனக்கு என்ன தேவையான இது அச்சை வெட்டும் புள்ளி தேவை. அச்சை எந்த இடங்கள்ல வெட்டும்ன்றது தேவை. சரி, இப்ப x வந்து 0 சொன்னா y பெருமானம் காணலாம். x வந்து 0 என்றால் y பெருமானம் உங்களுக்கு என்ன வரும்? வேணுமெண்டா இது இன்னும் ஒரு ஸ்டெப் அடைப்பு நீக்கலாம். அப்படின்னா y மைனஸ் c இன் கீழ் t மைனஸ் x இன் கீழ் t வர்க்கம் மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும். ct இன் கீழ் t வர்க்கம் என்றால் c இன் கீழ் t என்று வரும். ct இன் கீழ் t வர்க்கம் என்ற கூட c இன் கீழ் t. எனவே y சக x இன் கீழ் t வர்க்கம் இது இந்த பக்கம் வரும்போது 2c இன் கீழ் t. இப்ப என்ன விஷயம்னா x பூஜ்ஜியம் ஆகும்போது y பெருமானம் உங்களுக்கு என்ன வரும் 2c இன் கீழ் t என்று வரும். ஆனா அந்த 2c இன் கீழ் t அச்சுக்கு கீழே இருக்கா அச்சுக்கு மேலே இருக்கான்னு நமக்கு தெரியாது. ஆனா அதை பற்றி நம்ம யோசிக்க தேவையில்லை. அப்ப ஆள்கூற்று அச்சு போட்டா தானே அந்த ஒரு பிரச்சனை வருது. அப்ப ஆள்கூற்று அச்சு போடாது. x வந்து 0 என்றால் y பெருமானம் என்ன வரும் 2c இன் கீழ் t. y வந்து 0 என்று சொன்னா x பெருமானம் y பெருமானம் 0 என்றால் x பெருமானம் அப்படி 2ct என்று வரும். y வந்து 0 என்றால் x பெருமானம் என்ன இது 0 t வர்க்கத்தால பெருக்கி விட்டோம்னா 2ct என்று வரும். அச்சுக்கு கீழேயோ அச்சுக்கு மேலேயோ நம்மளுக்கு என்ன தேவை? இங்க பருமன் மட்டும்தான் தேவை. எனவே 36 சதுர அலகுகள் என்றது அரை தர அடி நீளம். இப்ப அச்சை இப்படி வெட்டுதல் வைப்போமே, அச்சை இப்படி வெட்டுதல் சொன்னா எனக்கு தேவை இந்த நீளம். இதுதான் இதோட அடி நீளம் என்றது என்ன? எக்ஸ் அச்சை வெட்டும் இடம். எக்ஸ் அச்சை வெட்டும் இடம் என்ன? 2ct பருமன் தான் எனக்கு தேவை இல்லைங்களா? என்று சொன்னா சி தான் நேர், டீய பற்றி எதுவும் தெரியாது. அப்ப சிடி வந்து நேரா மறையாண்டு எதுவுமே தெரியாது. ரைட். அப்ப என்ன சொல்லுவோம்? அச்சை இந்த பக்கமும் வெட்டலாம் இந்த பக்கமும் வெட்டலாம், எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. இங்க என்ன தேவை? அதுல பருமன் தான் தேவை. எனவே 2ct தர. இங்க வந்து என்ன சொல்லணும்? அரை தர அடி தர உயரம் என்று சொன்னா உயரம் வந்து என்ன சொல்லணும்? அச்சை இங்க வெட்டி இருக்கலாம், அல்லது வந்து என்ன சொல்லுவோம் அச்சை இது வந்து இப்படி வெட்டி இருக்கலாம், இப்படி அச்சை வெட்டி இருக்கலாம். அப்ப என்ன சொல்லுங்க y அச்சை வந்து என்ன சொல்லுங்க இங்க வெட்டுதான்னு தெரியாது. அப்ப இந்த இடத்துலயும் எனக்கு என்ன தேவை என்றால் 2c இன் கீழ் t என்ற பருமன் தான் தேவை. எனவே இங்க என்ன கிடைக்கும் பாருங்க. இங்க என்ன கிடைக்கும்? 36 ஒன்றின்கள் 2 மொத்தமாக 2 மட்டுக்கள் பெருக்கப்படுகிறது என்றால் மொத்தமாக மட்டுக்குள்ள பெருக்க முடியும். இது வந்து என்ன 2ct 2c இன்கள் t tt எல்லாம் சுருக்கப்படட்டும். எனவே இது 2c வர்க்கம் என்று 36 சமன் 2c வர்க்கம் என்று வரும். ஏனென்றா இங்க 4c வர்க்கம் என்று வரும். மட்டுக்குள்ள வர்க்கம் இருக்கு. சோ இங்க மட்டுக்கான தேவையே இல்லை. என்ன வர்க்கம் என்று கூட அது நேராக தான் இருக்கப்படும். இரண்டால சுருக்கி விட்டோம் என்றால் c வர்க்கம் வந்து 18 என்று வரும். c பெரிது 0 என்று சொல்லியிருக்காங்க. என்ன c என்பது இங்கு c என்பது நேர்மாறு. c பெரிது 0 என்றால் இதுக்கான விடை c சமன்
3 வர்க்கமூலம் 2ஆக இருக்கும். இங்க பிளஸோ மைனஸ் பொறுத்தவரை சி பெரிது 0. எனவே சி சமன் 3 வர்க்கமூலம் 2. அடுத்ததாக எஸ்ஐ கேள்விகளை பார்க்க தொடங்கும். ரைட், இப்ப எஸ்ஐ கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா எஸ்ஐ கேள்வியின் ஏ பகுதி இருபடி சமன்பாடு என்ன சொல்றாங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஆனது a மைனஸ் எக்ஸ் இன்கள் சி, அடுத்தது மைனஸ் சி இன்கள் பி மைனஸ் எக்ஸ். இங்கு எக்ஸ் ஆனது not equal a, b என வரையறுக்கப்படுகிறது. ABC என்பதை முதலாவது கேள்வி என்னென்றால் f of x சமன் 0 மூலங்கள் ஆல்பா கமா பீட்டா எனில் இவை மெய்யானவை என காட்டுக. இதுல முதலாவது கேள்வி என்னென்னால் f of x சமன் 0 பற்றி கேட்கிறாங்க. f of x சமன் 0 பற்றி கேட்கிறாங்கன்னா a மைனஸ் எக்ஸ் இன்கள் சி மைனஸ் சி இன்கள் பி மைனஸ் எக்ஸ் சமன் 0. ஃபார்முலா எடுப்போம். a மைனஸ் எக்ஸ் b மைனஸ் எக்ஸ் மைனஸ் சி வர்க்கம் அதன் கீழ் சி தர b மைனஸ் எக்ஸ் சமன் 0. எனவே இது சி தர b மைனஸ் எக்ஸ் ஆல குறுக்கே பெருக்கி விடுங்க. இது எக்ஸ் மைனஸ் ஏ தர எக்ஸ் மைனஸ் பி மைனஸ் சி வர்க்கம் சமன் 0. அப்ப இதுல இருந்து ஒரு மைனஸ் எடுத்து இதுக்குள்ள கொடுத்து விட்டோம்னா இது எப்படி வரும்? இதை கொஞ்சம் பிரிச்சல் என்னவென்றால் எக்ஸ் வர்க்கம் மைனஸ் ஏ சக பி தர எக்ஸ் மைனஸ் ஏஎக்ஸ் மைனஸ் பிஎக்ஸ் மைனஸ் ஏஎக்ஸ் மைனஸ் பிஎக்ஸ் மைனஸ் எக்ஸ் பொதுவாக ஏ சக பி சக ஏபி மைனஸ் சி வர்க்கம் சமன் 0. சோ இதுல தன்மை காட்டிய பா மூலங்களோட தன்மையை பற்றி தான் கேட்கிறாங்க, மெய்யென்று காட்டி சொல்றாங்க. சோ இதுல தன்மை காட்டிய பார்த்தோம்னா டெல்டா சமன் ஏ சக பி முழுவதின் வர்க்கம் சய 4 தர பி வர்க்கம் சய 4 ஏசி, அதாவது 4 தர ஏபி மைனஸ் சி வர்க்கம். இது ஒருக்கா பார்த்தோம்னால் இது எப்படி வரும்? ஏ வர்க்கம் சக 2 ஏபி சக பி வர்க்கம் சய 4 ஏபி சக 4 சி வர்க்கம். எனவே ஏ சய பி முழுவதின் வர்க்கம் சக 4 சி வர்க்கம் இதை சொல்லலாம். அப்படி 2 ஏபி சய 4 ஏபி என்றால் சய 2 ஏபி, ஏ வர்க்கம் பி வர்க்கம் சய 2 ஏபி என்றால் ஏ சய பி முழுவதின் வர்க்கம் சக 4 சி வர்க்கம். அப்ப இங்க ஏ சய பி முழுவதின் வர்க்கம் இது பெரிதல்ல சமன் 0 இருக்கலாம், 4 சி வர்க்கம் பெரிதல்லது சமன் 0 இருக்கலாம். எனவே டெல்டா சமன் பெரிதல்ல சமன் 0. இது ரெண்டு பெரிதல்ல சமன் 0 என்றால் டெல்டா பெரிதல்ல சமன் 0. எனவே என்ன முடிவீங்க? ஆல்பா கமா பீட்டா மெய்யானவை. மெய்யானவை. அப்ப இதுதான் இங்க கிடைக்கிற முடிவு. அதுக்கு அடுத்த விஷயம் கேள்வியில இரண்டாவது பகுதியை பாருங்க. கேள்வியில இரண்டாவது பகுதி என்ன சொல்லப்படுகிறதா? அல்பா சமன் எம் இன்கள் பீட்டா, சாரி அல்பா சமன் எம் பீட்டா, பீட்டா சமன் எம் அல்பா. அதாவது எம் சமன் அல்பாவின்கள் பீட்டாவும் அல்லது என்ன சொல்லுவோம் எம் சமன் பீட்டாவின்கள் அல்பா. இப்படி வரும். எம் என்பது இவங்க சொல்ற முடிவின்படி அல்பாவின்கள் பீட்டாவும் பீட்டாவின்கள் அல்பாவும் இனி ஒரு சமன்பாடு ஒன்று காட்ட சொல்றாங்க. சிம்பிளான விஷயம் என்னன்னா எம் என்பது அல்பாவின்கள் பீட்டா அல்லது பீட்டாவின்கள் அல்பா என்றால் யோசிச்சு பாருங்க. எம்ல ஒரு இருபடி சமன்பாடு இருந்தால் அந்த இருபடி சமன்பாட்டிட 2 தீர்வுகள் வந்து என்னவா இருக்கும்? இப்படி சொல்லலாமா? எம்முக்கு 2 விடை வருது, ரைட்? இது ரெண்டும் எம்முக்கான விடைகள் என்று காட்ட சொல்றாங்க. அதான் கேள்வி. அப்ப எம்முக்கான விடைகள் எப்படி இருக்கும் என்றால் அல்பாவின்கள் பீட்டாவையும் பீட்டாவின்கள் அல்பாவையும் மூலங்களாக கொண்ட சமன்பாடு எப்படி இருக்கும்? எம்ல இருக்கும். ஏன்? எம்முக்கான விடை தானே இது ரெண்டும். அப்ப எம்ல இருக்கிற இருபடி சமன்பாட்டு விடைகள் தான் இது ரெண்டும் என்று சொல்லலாம். அப்ப நம்ம என்ன செய்ய போறோம்?
அல்பாவின் கீழ் பீட்டாவையும் பீட்டாவின் கீழ் அல்பாவையும் மூலங்களாக கொண்ட இருபடி சமன்பாடை கண்டால் அந்த இருபடி சமன்பாடு எம்ல வர வேணும். அங்க வார எம்ல வார இருபடி சமன்பாட்டை விடைதான் இப்படி வரும். உங்களுக்கு காட்ட சொன்ன விடையை பாருங்க, அது ஒரு எம்ல இருக்கிற இருபடி சமன்பாடு இருக்கு. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் வேண்டாம், எம்ல இருக்கிற இருபடி சமன்பாடை காணப்படும். அதுக்கு அல்பாவின் கீழ் பீட்டாவையும் பீட்டாவின் கீழ் அல்பாவையும் மூலங்களாக கொண்ட சமன்பாடு தேவை. அதுக்கு நம்மளுக்கு தேவைப்படுற விஷயம் அல்பாவின் கீழ் பீட்டா சக பீட்டாவின் கீழ் அல்பா. அப்ப இங்க வந்து பார்த்தோம் என்றால் அல்பா சக பீட்டா சாரி அல்பா வர்க்கம் சக பீட்டா வர்க்கம் அதன் கீழ் இங்க வந்து அல்பா பீட்டா. அல்பா வர்க்கம் சக பீட்டா வர்க்கம் என்றால் இது எப்படி எழுதலாம், அல்பா சக பீட்டா முழுவதின் வர்க்கம் சய 2 அல்பா பீட்டா அதன் கீழ் அல்பா பீட்டா. எனவே அல்பா சக பீட்டா முழுவதின் வர்க்கம் அதன் கீழ் அல்பா பீட்டா சய 2. இப்ப உங்களுக்கு அல்பா சக பீட்டா தெரியும். அல்பா பீட்டா என்பது f(x) சமன் 0 மூலங்கள். f(x) சமன் 0 இருபடி சமன்பாடு வடிவத்தை கொண்டு வந்தோம்னா இங்க இருக்கு. இப்ப இங்க அல்பா சக பீட்டா எப்படி சொல்லலாம், அல்பா சக பீட்டா இங்க எப்படி சொல்லலாம், அல்பா சக பீட்டா சமம் x குணகத்தை மைனஸால பெருக்கு. அப்ப a சக b இன் கீழ் x வர்க்கத்தின் குணகம். அப்ப இவ்வளவு. அடுத்து மூலங்களின் பெருக்கு தொகை அல்பா பீட்டா என்பது ஒருமை உறுப்பு ab மைனஸ் சி வர்க்கம் ab மைனஸ் சி வர்க்கம் அதன் கீழ் 1. இப்ப இங்க வந்து பார்த்தோம் என்றால் அல்பாவின் கீழ் பீட்டா சக பீட்டாவின் கீழ் அல்பா சமன் எப்படி வரும், a சக b முழுவதின் வர்க்கம் அதன் கீழ் ab மைனஸ் சி வர்க்கம் சய 2. மூலங்களின் பெருக்கு தொகை மூலங்களின் பெருக்கு தொகை சொல்லவே தேவை. என்ன அல்பா அல்பா சுருக்கப்படும் பீட்டா பீட்டா சுருக்கப்படும் 1 பேர். இப்ப நான் இங்க சொல்ல போற விஷயம் என்னன்னா அல்பாவின் கீழ் பீட்டா பீட்டாவின் கீழ் அல்பா ஐ மூலங்களாக கொண்ட இருபடி சமன்பாடு உங்களுக்கு வந்து என்ன சொல்லுங்க எம்ல தான் இருக்கு. அப்ப நீங்க வழக்கம் எழுதுற மாதிரி எக்ஸ் மைனஸ் என்று எழுதிடலாம். என்ன சொன்னா இங்க அல்பாவின் கீழ் பீட்டா பீட்டாவின் கீழ் அல்பான்றது என்ன எம்முக்கான தீர்வுகள் தானே. அப்ப இது எப்படி எழுதுவீங்க, எம் சய அல்பா வின் கீழ் பீட்டா எம் சய பீட்டாவின் கீழ் அல்பா சமன் 0. எனவே இதை அடைப்பு நீக்கிக் கொண்டால் எம் வர்க்கம் சய அல்பாவின் கீழ் பீட்டா சக பீட்டாவின் கீழ் அல்பா தர எம் சக அல்பாவின் கீழ் பீட்டா தர பீட்டாவின் கீழ் அல்பா சமன் 0. ஒண்ணு இதை அடைப்பு நீக்கி எழுது. இப்ப எம் வர்க்கம் சய இங்க எப்படி வருமெண்டா என்ன கூட்டு தொகைக்கு பதிலாக a சக b முழுவதின் வர்க்கம் அதன் கீழ் ab மைனஸ் சி வர்க்கம் சய 2 தர m. இங்க எப்படி வரும், அல்பா அல்பா பீட்டா பீட்டா சுருக்கப்பட்டால் சக 1 சமன் 0 சமன் 0. அப்ப இதை அடைப்பு நீக்கி கொண்டால் எம் வர்க்கம் சய சய சகவாயிரும். அப்ப சய சய சகவாயிரும் 2 தர m சக 2 m சக 1 சமன் எப்படி எழுத போறோம், மைனஸ் என்ன இருக்கு இந்த பின்னம் தர m அது சமனுக்கு இந்த பக்கம் வரும்போது பிளஸ் ஆக மாறும். அப்படி a சக b முழுவதின் வர்க்கம் தர m அதன் கீழ் ab மைனஸ் சி வர்க்கம். இந்த m வர்க்கம் சக 2m சக 1 என்பது m சக 1 முழுவதின் வர்க்கம் சமன் a சக b முழுவதின் வர்க்கம் m அதன் கீழ் ab மைனஸ் சி வர்க்கம். இப்ப காட்டி சொல்ற வடிவம் இருக்கா பாருங்க, என்ன வடிவங்க இருக்காங்க பின்னாடி. இந்த a சக b முழுவதின் வர்க்கத்தை கீழே இருக்குங்க, m சக 1 முழுவதின் வர்க்கம் அதன் கீழ் a சக b முழுவதின் வர்க்கம் m இன் கீழ் ab மைனஸ் சி வர்க்கம். இது எப்படி எழுத சொல்றாங்க, m சக 1 அதன் கீழ்
a சக b m இன் கீழ் ab மைனஸ் c வர்க்கம். இதுதான் வந்து என்ன சொல்லணும், காட்ட சொன்ன விடை. இதுதான் வந்து என்ன சொல்லணும், காட்ட சொன்ன விடை. அப்ப இது என்ன ஐடியாவில் எடுக்கிறோம், இப்படிதான் தரவு தந்தவர்கள். இதுல இதை ரெண்டையும் வச்சு பார்க்கக்குள்ள எனக்கு வார ஐடியா என்ன, இப்படி எழுதலாம் அல்லது இப்படி எழுதலாம். இப்ப என்ன விஷயம், அல்பாவின்கள் பீட்டா, பீட்டாவின்கள் அல்பா என்பவற்றை மூலங்களாக கொண்ட இருபடி சமன்பாடு எம்ல இருக்க வேண்டாம் அர்த்தம். அந்த எம்முக்கான தீர்வுகள் தான் இது. சோ விஷயத்தை நோட் பண்ணுவோம், அடுத்த விஷயத்தை கண்டினியூ பண்ணுவோம். ரைட், இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இந்த நம்ம காட்டு முடிவு வச்சு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. எப்படி என்றால், இதிலிருந்து எக்ஸ் வர்க்கம் சய 3 வர்க்கம் மூலம் 2x சக 1 சமன் 0 இன் மூலங்களுக்கு இடையான விகிதத்தின் உயர் பெருமானம். இதுக்கு முதல் செய்த கேள்வி என்ன, f of x சமன் 0 என்ற ஒரு இருபடி சமன்பாடு இருந்தது. அதோட மூலங்கள் அல்பாவும் பீட்டாவும் என்று சொன்னோம். அப்ப மூலங்களுக்கு இடையிலான விகிதம் என்றால் அது அல்பாவின்கள் பீட்டாவாக இருக்கலாம் அல்லது பீட்டாவின்கள் அல்பாவாக இருக்கலாம். மூலங்களுக்கு இடையேயான விகிதம் என்ற ஒரு வசனத்துக்கு இப்படியும் எழுதலாம் இப்படியும் எழுதலாம். அப்ப இதை கேட்கிறாங்களான்னு கேட்டா இப்ப என்ன சொல்லுவோம், அதுக்கு பேர் தான் என்ன, எம் என்று வச்சிடும். அப்ப எம்ல இருக்கிற ஒரு சமன்பாடு எடுத்துட்டோம் என்றால் அந்த எம்ல இருக்கிற சமன்பாட்டோட தீர்வுகள் தான் இந்த மூலங்களுக்கு இடையேயான விகிதம் என்றது அந்த எம்முக்கான தீர்வுகள். அப்ப இங்கேயும் உங்களுக்கு f of x சமன் 0 என்ற ஒரு இருபடி சமன்பாடு தாராங்க. சரிதானே, இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த காட்டி ஓகே அந்த உயர் பெருமானத்தை பற்றி கேட்கிறாங்க. அப்ப இந்த கேள்விக்கும் வந்து என்ன சொல்லுவோம், அந்த முடிவை பயன்படுத்துவோம். இப்ப மூலங்களுக்கு இடையான விகிதம் எம் என்று சொன்னா நான் என்ன செய்யலாம், 1 சக எம், 1 சக எம் அதன் கீழ் a சக b முழுவதின் வர்க்கம், a சக b முழுவதின் வர்க்கம். அடுத்தது வந்து என்ன சொல்லுவோம், சமன் m இன் கீழ் ab மைனஸ் c வரை. இப்ப எனக்கு என்னன்னு சொன்னா இந்த வடிவ, அதாவது இந்த முடிவை பயன்படுத்தி நான் இந்த எம்முக்கான விடைகளை காணலாம். இப்ப என்னன்னு சொன்னா இதுக்கு முதல் கேள்வி இல்ல, இதுக்கு முதல் கேள்வியில எப்படி அந்த f of x சமன் 0 இருந்தது நம்மளுக்கு தெரியும். எப்படி இருந்தது f of x சமன் 0, x வர்க்கம் மைனஸ் a சக b தர x சக ab மைனஸ் c வர்க்கம் என்று இருந்தது. இப்ப இதுதான் f of x சமன் 0 இருந்தது. அப்ப இங்க இப்படி ஒரு கோவை ஒன்று தாராங்க. சோ இதையும் நான் ஆரம்பத்துல தியரியில இருந்த f of x சமன் 0 ஒப்பிட்டால் இங்க இருக்கிற மைனஸ் a சக b, f of x சமன் 0 இருந்து மைனஸ் a சக b க்கு பதிலாக இங்க என்ன இருக்குன்னா மைனஸ் 3 வர்க்கம் மூலம் 10. ரைட், 10 ஒப்பிட்டு வச்சுதான் நம்ம இப்ப இந்த முடிவை பயன்படுத்த போறோம். சோ a சக b சமன் 3 வர்க்கம் மூலம் 2, ab மைனஸ் c வர்க்கம் என்பது இங்க 1. இதையும் f of x சமன் 0 ஒப்பிட்டால் இந்த முடிவுகள் கிடைக்கும். எனவே இப்ப இங்க ஒரு விஷயம் சொல்றேன், அப்படின்னா x வர்க்கம் சை 3 வர்க்கம் மூலம் 2x சக 1 சமன் 0 மூலங்களுக்கு இடைப்பட்ட விகிதம் சமன் என்ன. அப்ப x வர்க்கம் சை 3 வர்க்கம் மூலம் 2x சக 1 சமன் 0 இந்த ஒரு இருபடி சமன்பாட்டின் மூலங்களுக்கு இடைப்பட்ட விகிதம் m என்று வச்சவென்றால் நான் இப்ப இந்த முடிவை பயன்படுத்தலாம். இந்த முடிவின்படி, இது ஏற்கனவே நிறுவப்பட்ட இந்த முடிவின்படி 1 சக m முழுவதின் வர்க்கம் அதன் கீழ் a சக b முழுவதின் வர்க்கம் என்று சொன்னால் 3 வர்க்கம் மூலம் 2 முழுவதின் வர்க்கம் m இன் கீழ் இது ab மைனஸ் c வர்க்கத்தின் பதிலாக 1. எனவே m வர்க்கம் சக 2m சக 1 சமன் 3 வர்க்கம் மூலம் 2 முழுவதின் வர்க்கம் என்றால் இங்க என்ன வரும், 9 தர 2 18, 18m என்று வரும். எனவே இங்க வந்து m வர்க்கம்
சய 16n சக 1 சமன் 0 மட்டும். சோ இதை பார்த்தோம் என்று சொன்னால் n சமன் 16 பிளஸ் அல்லது மைனஸ் வர்க்கமூலம் 16 வர்க்கம், ரைட், 256 மைனஸ் 4 தர 1 தர 1 மைனஸ் 4 அதன் கீழ் 10. சோ 16 பிளஸ் ஓ மைனஸ் 256 இருந்து 4 போனால் 252 அதற்கு 10. இப்ப 252 என்னன்னு பாருங்க. 252 2ஆல் பிரிச்சு கொண்டோம்னா 126, 126 2ஆல பிரிச்சு கொண்டோம் என்று சொன்னா 63, ரைட். 63 உங்களுக்கு தெரியல. 63ன்றது என்ன? 9 தர 7. அப்ப 2ஆல பிரிச்சோம். அப்ப இது எப்படி எழுதலாம்? 16 பிளஸ் ஓ மைனஸ் 2 வர்க்கம் தர 9 என்றால் 3 வர்க்கம் தர 7 அதன் கீழ் 2. எனவே 16 பிளஸ் ஓ மைனஸ் 2 தர 3 தர வர்க்கமூலம் 7 அதன் கீழ் 2. எனவே 8 பிளஸ் ஓ மைனஸ் 3 வர்க்கமூலம் 7. இது எம்முக்கான விடையா இருக்கு. எம் என்றது என்ன? இந்த இருபடி சமன்பாட்டுல மூலங்களுக்கு இடையேயான விகிதம் தான் எம்முக்கு 2 விடை வருது. அவங்க என்ன கேட்கிறாங்க? மூலங்களுக்கு இடையேயான விகிதத்தின் உயர் பெருமானம். அப்ப எம்ட மேக்சிமம் பெருமானம் கேட்கிறாங்க. அந்த விகிதம் எம் சொல்லிட்டு எம்ட மேக்சிமம் பெருமானம் என்ன? 2 விடை இருக்கு. என்னது? 8 சக வர்க்கமூலம் 3 வர்க்கமூலம் 7. அடுத்த விடை வந்து என்ன சொல்லுவோம்? அல்லது 8 சய 3 வர்க்கமூலம் 7. இது 2 விடையில எது பெருசு கேட்டா 8 சக 3 வர்க்கமூலம் 7. அதோட எந்த இழிவு பெருமானம் என்னன்னு கேட்பாங்க? என் மினிமம் 8 சயம் 3 வர்க்கமூலம் 7. மூலங்களுக்கு இடையான விகிதத்துல மேக்சிமம் மினிமம் இவ்வளவுதான் இந்த கேள்வி. அடுத்தது பி பகுதியை பாருங்க. ரைட், அடுத்தது கேள்வியின் பி பகுதி என்ன கேட்கறாங்க? f of x என்ன கொள்வோம்? இங்க a, b ஆகிய என்ன மெய்யெண்கள்? x minus a minus b, x minus a minus b. f of x இன் காரணி என காட்டுக. சிம்பிளான விஷயம். f of x காரணி x minus alpha என்றால் அதுக்கான தியரி என்ன? f of alpha சமன் 0. அல்லது f of alpha சமன் 0 என்றால் f of x இன் காரணி x minus alpha. இப்ப கேள்வி இது வந்து f of x காரணி என்று காட்டலாம். எனவே f of a சக b, f of a சக b என்றது a சக b முழுவதின் வர்க்கம் மைனஸ் 3ab தர a சக b மைனஸ் a கணம் மைனஸ் b கணம். இப்படி இருக்கு. பாருங்க, இங்க வந்து என்ன வரும்? மைனஸ் a கணம். இது அடைப்பு நீக்கலைன்னா மைனஸ் a கணம் மைனஸ் b கணம். இங்க விரிவை பாருங்க. விரிவு இதுல வந்து என்ன சொல்லும்? சின்ன ஒரு கலெக்ஷன் ஒன்று செய்து கொள்ளும். கேள்வியில சிறிய ஒரு கலெக்ஷன் ஒன்று செய்து கொள்ளும். அப்படி சொன்னா இது வந்து என்ன? கணமாக மாற்றிவிடும். வர்க்கம் இல்ல, இது கணம். கேள்வியில ஒரு திருத்தம் ஒன்று வருது. இதை வந்து என்ன சொல்லுவோம்? கணமாக மாற்றி விடுவோம். சரிதானே? இது ஒரு பிரிண்டிங் மிஸ்டேக். அப்ப இது கணம். அப்ப இங்க வந்து என்ன கவனிங்க? இதுல விரிவடையை கொண்டு வேண்டாம். ஏ கணம் சக பி சக 3a வர்க்கம் b 3ab வர்க்கம் சக b கணம். இது அடைப்பு நீக்கினா என்ன வரும்? மைனஸ் 3a வர்க்கம் b மைனஸ் 3ab வர்க்கம் மைனஸ் a கணம் மைனஸ் b கணம். எனவே இங்க வந்து என்ன நடக்கும்? a கணம் a கணம். அடுத்தது வந்து என்ன சொல்லுங்க? b கணம் b கணம். 3a வர்க்கம் b மைனஸ் 3a வர்க்கம் b 3ab வர்க்கம் மைனஸ் 3ab வர்க்கம். இது சமன் 0. அப்ப f of a சக b சமன் 0 என்றால் x minus a minus b, ரைட்? அப்ப x minus a minus b ஆனது f of x இன் ஓர் காரணி. அடுத்த விஷயம் என்னன்னா f of x இன் மற்றைய காரணியை இருபடி வடிவத்தில் காணும். இருபடி சார்பு வடிவத்தில் கேட்கலாம். f of x சமன்
x minus a minus b. Right? இங்க x வர்க்கம் சக lambda x சக mu என்று எழுதலாம். இருபடி வடிவத்தில் எழுதலாம். ஏன் மூன்றாம் படி சார்பு இது முதலாம் படி சார்பு என்றால் இது கட்டாயம் வந்து என்ன சொல்லுவோம் இரண்டாம் படி சார்பாக இருக்க வேண்டும். இங்க x கணத்திட குணகம் ஒன்றாக இருக்கிறதால x வர்க்கத்திட குணகம் ஒன்று, மற்ற குணகங்கள் இப்ப காண வேண்டும். இப்ப x வர்க்கத்தின் குணகத்தை எடுத்துக்கொண்டால் மொத்தமாக இங்க 0. இங்க x வர்க்கத்தின் குணகம் என்ன வரும்? மைனஸ் a சக b மைனஸ் a சக b தர x வர்க்கம். மைனஸ் பொதுவாடுத்தால் a சக b தர x வர்க்கம். இங்கே x வர்க்கத்தின் குணகம் என்ன வரும்? சக lambda. lambda x தர x. எனவே lambda சமன் a சக b. lambda சமன் a சக b. அடுத்தது இந்த விஷயம் முடிச்சு. lambda கண்டுபிடி mu. x இன் பூஜ்ஜியம். x இன் பூஜ்ஜியத்தின் குணகம் பார்த்தோம் என்றால் மைனஸ் a கணம் சக b கணம். இங்க மைனஸ் a சக b தர mu. எனவே mu சமன் உங்களுக்கு விளங்கும் மைனஸ் மைனஸ் சுருக்கப்படும் a கணம் சக b கணத்திட காரணி தெரியும். a சக b a வர்க்கம் சய ab சக b வர்க்கம். a சக b தர a வர்க்கம் சய ab சக b வர்க்கம். அப்ப a சக b சுருக்கப்பட்டால் விடை a வர்க்கம் சய ab சக b வர்க்கம் இப்படி வரும். இது மியூக்கான விடை. எனவே f of x சமன் x minus a minus b into x வர்க்கம் சக a சக b into x சக மியூக்கு பதிலாக a வர்க்கம் சை ab சக b வர்க்கம். இதே f of x. இதிலிருந்து அல்லது வேறு விதமாக a, b ஆகியன வேறு வேறானதாக இருக்குமே f of x சமன் பூஜ்ஜியமானது ஒரு மெய் மூலத்தை மாத்திரம் கொண்டது என காட்டுது. அப்ப இங்க விஷயம் என்ன, இங்க f of x சமன் பூஜ்ஜியத்துல மூலங்களை பற்றி சொல்றாங்க. f of x சமன் பூஜ்ஜியம் என்று சொன்னா இங்க என்ன சொல்லுவோம்? x minus a minus b தர x வர்க்கம் சக a சக b தர x பிளஸ் a வர்க்கம் சக ab சக b வர்க்கம் சமன் பூஜ்ஜியம். எனவே x minus a minus b சமன் பூஜ்ஜியம். x வர்க்கம் சக a சக b தர x சக a வர்க்கம் சக ab சக b வர்க்கம் சமன் பூஜ்ஜியம். எனவே x சமன் a சக b இது ஒன்று. அடுத்தது இங்க இருக்கிற x சமன் எப்படி வரும்? சாரி, இது இருபடி சார்பு, இது இருபடி சார்பு. அப்ப இதுல மூலங்கள் காண்றதுக்கு கேள்வி இல்லை. அப்ப இதுக்கு ஒரே ஒரு மெய் மூலம் மட்டும்தான் இருக்கட்டு காட்ட சொல்லி இருக்காங்க. அந்த ஒரு மெய் மூலம் இங்க வந்து இப்ப நம்ம காட்ட வேண்டியது இந்த இருபடி சார்புக்கு மெய் தீர்வு எதுவும் இல்லை என்று காட்டுறோம். இப்ப மெய் தீர்வு எதுவும் இல்லைன்னு காட்டுறோம்னால் தன்மை காட்டிய பாரு. டெல்டா சமன் a சக b முழுவதின் வர்க்கம் சய 4 தர a வர்க்கம் சய ab சக b வர்க்கம். எனவே இங்க என்ன வருது? மைனஸ் 3a வர்க்கம். அடுத்தது இந்த விரிவுல என்ன வருது? 10ab வருது. இங்க 4ab இருக்குது. என்ன சய சக 4ab வருது. மொத்தமாக 6ab. அடுத்த b வர்க்கம் சய 4b வர்க்கம் என்றால் சய 3b வரும். சய 3 பொதுவாக எடுக்கப்பட்டால் a வர்க்கம் சய 2ab சக b வர்க்கம். எனவே இங்க எப்படி வரும்? சய 3 தர இங்க a சய b முழுவதின் வர்க்கம். அப்ப a சய b முழுவதின் வர்க்கம் பெரிது அல்லது சமன் 0. ஆனா இது இப்படி எழுதலாமான்னு கேட்டீங்கன்னா a, b ஆகியன வேறு வேறானதாக இருக்குமே. a, b வேறு வேறானதாக இருக்குமே என்றால்
பெரிது அல்லது சமன் வராது, பெரிது பூஜ்ஜியம் மட்டும்தான் வரும். ஏயும் சமனானது தானே பூஜ்ஜியமாகும். அப்ப ஏயும் வேறு வேறானதாக இருக்கும் என்றால் ஏ செய்ய பி முழுவதின் வர்க்கம் பெரிது பூஜ்ஜியம். அப்ப -3 ஏ செய்ய பி முழுவதின் வர்க்கம் சிறிது பூஜ்ஜியம். எனவே இங்க வந்து என்ன சொல்லுவோம், டெல்டா சிறிது பூஜ்ஜியம். அப்ப இங்க என்ன சொல்லுவோம், எக்ஸ் வந்து ஏ சக பி, அடுத்தது இருவடி சார்புக்கு கிடைக்கிறது என்ன சொல்லுவோம், மெய் தீர்வு இல்லை. அப்ப இங்க வந்து என்ன சொல்லுவோம், மெய் தீர்வு இல்லை. இந்த இருவடி சமன்பாட்டுக்கு மெய் தீர்வு இல்லை, மெய் தீர்வு இல்லை, மெய் தீர்வு இல்லை. எனவே f of x சமன் பூஜ்ஜியத்திற்கு f of x சமன் பூஜ்ஜியத்திற்கு அல்லது f of x சமன் பூஜ்ஜியம் ஒரு மெய்மூலத்தை மாத்திரம் கொண்டது. ஒரு மெய்மூலம், அந்த மெய்மூலம் என்ன பாருங்க, அந்த மெய்மூலம் என்னவா இருக்கு, f of x சமன் பூஜ்ஜியம் ஒரு மெய்மூலம் a சக b ஐ கொண்டது. இப்ப இதை வச்சு ஒரு கேள்வி ஒன்று இருக்கு, அடுத்த பகுதி. இப்ப கடைசி பகுதி என்னன்னா, எக்ஸ் கணம் -9x -12 சமன் பூஜ்ஜியம் ஆனது ஒரு மெய்மூலத்தை மாத்திரம் கொண்டது என்பதை உய்த்தறிந்து அதனை காண்க. சோ மேலுக்கு நம்ம கேள்வி எதுக்கு செய்திருக்கோம் என்றால், எக்ஸ் கணம் எக்ஸ் ஒரு மெய் உறுப்பு, இந்த வடிவத்தில் இருக்கிற ஒரு சார்புக்கு நம்ம கேள்வி ஒன்று செய்திருக்கோம். இப்ப அவங்க அதே மாதிரி எக்ஸ் கணம் எக்ஸ் ஒருமை உறுப்புல இருக்கிற ஒரு சார்பை தந்து கேட்கிறாங்க. அப்ப நான் எக்ஸ் கணம் செய்ய 9x செய்ய 12, அடுத்தது வந்து என்ன சொல்லும், எக்ஸ் கணம் செய்ய 3abx மைனஸ், அடுத்தது வந்து என்ன சொல்லும், ஏ கணம் சக பி கணம், சக பி கணம் சமன் பூஜ்ஜியம். குணகங்களை ஒப்பிட. அப்ப இந்த இரண்டு சார்பையும் வந்து என்ன சொல்லுவோம், குணகங்களை ஒப்பிட. என்ன சொல்லுவோம், ஒப்பிடு. இப்ப என்னன்னு சொன்னா, இப்ப இது ரெண்டுமே ஒரே வடிவத்தில் இருக்கிறதால இதுக்கு நம்ம இப்ப கேள்வி செய்திருக்கோம். அப்ப இங்க வந்து என்ன சொல்லுவோம், அப்ப இதுக்கு எடுத்த அந்த முடிவு பயன்படுத்தி இதுக்கு நம்ம தீர்வு காணப்போம், அவ்வளவுதான். அப்ப இதுக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கோம், அந்த முடிவை இதுக்கும் பயன்படுத்த போறோம். அப்ப ரெண்டு குணங்களையும் ஒப்பிட்டுதான் நம்ம எடுக்கணும். ஏனென்றா கடைசியா நம்மளுக்கு கிடைச்ச முடிவு என்ன, அந்த மெய் மூலம் ஏ சக பி. ஏ சக பியோ அல்லது ஏபியோ தெரியாம இது செய்யலாது. அப்ப நான் என்ன செய்யறது, எக்ஸின் பூஜ்ஜியத்தின் குணகம் இதை எடுத்துக்கொண்டால் -12 மைனஸ் ஏ கணம் சக பி கணம். எனவே ஏ கணம் சக பி கணம் என்றது 12. இது சமன்பாடு 1. அடுத்தது எக்ஸின் ஓராம் அடுக்கின் குணகம் -9 மைனஸ் 3ab. எனவே ab சமன் இங்க 3, சமன்பாடு 2. 1,2 என்ன சொல்லலாம் பாருங்க, ஏ கணம் பிக்கு பதிலாக 3 ஏ போடலாம். பிக்கு பதிலாக 3 ஏ முழுவதின் கணம் 12. அப்ப இங்க ஏ கணம் சக 27 இங்க வந்து எப்படி வரும், ஏ கணம் சொல்லக்கூட 12 முழுவதையும் ஏ கணத்தால பெருக்கிவிட்டால் ஏயின் ஆறாம் அடுக்கு சய 12 ஏ கணம் சக 27 சமன் 0. இதை காரணிப்படுத்திக் கொண்டால் ஏயின் ஆறாம் முழுவதையும் ஏ கணத்தால பெருக்கி போட்டு இந்த வடிவத்தை கொண்டு வரும். இதை காரணிப்படுத்தணும் என்றால் ஏ கணம் சய 3, அடுத்தது ஏ கணம் சய 9. ஏயின் ஆறாம் அடுக்கு ஏ கணம் என்று பாத்தீங்கன்னா இது ஏ கணத்தில் இருக்கிற இருவடி சமன்பாடு. 27 3 தர 9, 12 என்றால் 3 சக 9. ஏ கணம் சமன் 3, ஏ கணம் சமன் 9 வரை. ஏ கணம் 3 என்று சொன்னால் ஏ வந்து 1/3,
மூன்றின் ஒன்றின்கள் மூன்று. இங்க a சமன் மூன்றின் ரெண்டின்கள் மூன்று. காரணம் என்ன? 9 என்றால் மூன்றின் வர்க்கம். எனவே a கணம் சமன் மூன்றின் வர்க்கம் என்றால் a வந்து மூன்றின் ரெண்டின்கள் மூன்று. அப்ப a வந்து மூன்றின் ரெண்டின்கள் மூன்று என்றால் b சமன் என்ன? மூன்றின்கள் a தானே. b சமன் மூன்றின்கள் a. b வந்து மூன்றின்கள் a என்றால் மூன்றின் ஒன்றின்கள் மூன்றாம் அடுக்கு. மூன்றின் ஒன்றின்கள் மூன்றாம் அடுக்கு பிரித்து கொண்டோம் என்றால் a சமன் மூன்றின் ரெண்டின்கள் மூன்று. b சமன் மூன்றின் ரெண்டின்கள் மூன்று. a சமன் மூன்றின் ரெண்டின்கள் மூன்று என்றால் a வந்து மூன்றின் ரெண்டின்கள் மூன்று என்றால் பிரித்து கொண்டோம் என்றால் b சமன் மூன்றின் ஒன்றின்கள் மூன்று. மூன்றின் ரெண்டின்கள் மூன்றால் பிரிக்கும் போது அடுக்குகள் கழிபடும் இப்படி வரும். அப்ப இங்க வந்து என்ன சொல்லுவோம்? இங்க வார விடைகள் ஏக்கும் பிக்குமான விடைகள் என்ன சொல்லுவோம்? மூன்றின் ஒன்றின்கள் மூன்று, மூன்றின் ரெண்டின்கள் மூன்று. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க? ஏயும் பியும் வேறு வேறானவையாக இருந்தால், ஏக்கும் பிக்கும் ஆன விடைகள் வேறு வேறானவையாக இருந்தால் இந்த வடிவத்தில் இருக்கிற சமன்பாட்டுக்கு a சக b என்று ஒரே ஒரு மூலம் மட்டும்தான் இருந்தது. இப்ப மூன்றின் ஒன்றின்கள் மூன்றும் மூன்றின் ரெண்டின்கள் மூன்று என்பன வேறானவை, அல்லது வேறு வேறானவை. அப்ப அதாவது ஏக்கும் பிக்குமான விடைகள் வந்து இங்க வேறு வேறானவையா இருக்கு. எனவே x கணம் சய 9a சய 12 சமன் 0 என்ன சொல்லுவோம்? ஒரு ஒரே மெய் மூலம். அப்ப இது ஒரே ஒரு மெய் மூலம் தான் கிடைக்க போகுது. என்னது? ஒரே மெய் மூலம் மூன்றின் ஒன்றின்கள் மூன்று சக மூன்றின் ரெண்டின்கள் மூன்றாகும். நீங்க இந்த விடை எடுத்தாலும் சரி, இந்த விடை எடுத்தாலும் சரி, உங்களுக்கு a சக b தான் கடைசியில விடையா வரும். இப்ப ஏயும் பியும் வேறு வேறானவையா இருந்தா, இப்ப இங்க வர ரெண்டு விடையும் வேறு வேறானவையா இருக்கு, ஏக்கும் பிக்குமானது. அதாவது ஏன்னு சொன்னா தியரி நிறுவக்குள்ள பாருங்க, ஏயும் பியும் வேறு வேறானவை என்றதாலதான் அந்த இருபடி சமன்பாட்டுக்கு என்ன சொல்லுவோம்? ஒரு பொருந்துகின்ற மெய் தீர்வு வராது. a சய b முழுவதின் வர்க்கம் அப்ப வந்திருக்கும். அங்க a சய b முழுவதின் வர்க்கம் not equal 0 என்று எடுத்திருப்போம். அப்ப ஏயும் பியும் வேறானவை என்ற தரவாளதான். அப்ப இங்க ஆன்சர் பண்ணக்குள்ள அது கட்டாயம் சொல்லணும் என்பன வேறு வேறானவை. அதனால x கணம் சய 9 x சய 12 சமன் 0 ஒரே மெய் மூலம் ஒன்று இந்த கூட்டுத்தொகை அல்லது இந்த கூட்டுத்தொகை. இவ்வளவுதான் இந்த எஸ்ஐ.